வாழ்க்கையில நான் எத்தனை வெற்றிகளை கொடுத்தாலும் இந்த நாளை என்னால திருப்பி கிடைக்காது. வாலி படம் கதை சொன்னப்ப பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போக கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்ல சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்ல சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்னாரு. அப்ப எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு ஒயிட் கலர்ல ஒரு சாண்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது, நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்துல விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கத்துக்கிட்டேன், காரோட கத்துக்கிட்டேன். அஜித் சார்ட்ட கேட்டா அவரே கத்து கொடுத்துருப்பாரு சார். இல்ல வேற எல்லாத்துக்கும் கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கத்துக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா? இப்போ வரைக்கும் நான் இப்படிதாங்க. வாலி டைரக்ட் பண்ணும்பொழுது நான் இந்த செருப்பு புது செருப்பாக இருக்குது, அதில் உள்ள பின்னெல்லாம் போட்டிருக்கோம், சட்டையில் பட்டன்லாம் இருக்காது. இப்போது இவன் தான் டைரக்டர் அப்படின்னு ஒரு ஹீரோ மற்றவங்கள பார்த்து சொல்லணும். அது அஜித் சார் அப்போ என்னை மற்றவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். சூர்யா என்னோட அடுத்த டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது மற்றவங்களாம் அப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன அஜித் சாருக்கு என்ன ஆச்சு இப்படி ஒரு ஆளை பிடிச்சி டைரக்டர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லுவது. அப்போ அவங்க ஃபேஸை ரீட் பண்ணிவிட்டு அப்போ அஜித் சார் என்ன பண்ணுவார்னா என்னை கொஞ்சம் ஓவராக இழுத்துக்குவார். இழுத்து தோல் மேலே கை போட்டு என்ன டார்லிங் அப்படி இப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுவார் என்னைய. அதை நான் என்றைக்கும் மறக்க முடியாது. தட்ஸ் இன்னைக்கு டுடே ஐ அம் சம்ஒன், இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் தேர். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். சார் வாங்கி கொடுத்த கார் தான், அவன் நம்பர் மட்டும் இல்லை. ஒரு நாள் வாலி படம் கதை சொன்னப்ப பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போகக்கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு, ஃபஸ்ட் காப்பி இல்லை டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போது டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்னாரு. அப்போ எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு ஒயிட் கலரில் ஒரு சாண்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துகிட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது, நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்தில் விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கற்றுக்கிட்டேன், கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அஜித் சார்ட்ட கேட்டா அவரே கத்து கொடுத்துருப்பாரு சார். இல்லை வேற எல்லாத்துக்கும் கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கற்றுக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா? வாழ்க்கையில நான் எத்தனை வெற்றிகளை கொடுத்தாலும் இந்த நாளை என்னால திருப்பி கிடைக்காது. வாலி படம் கதை சொன்னப்ப பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போக கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்ல சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்ல சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்னாரு. அப்ப எனக்கும் ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு ஒயிட் கலர்ல ஒரு சாண்டர் வாங்கி கொடுத்துட்டாரு. வெரி நைஸ் மெமரி. அந்த காரை முதல்ல எடுத்துட்டு எனக்கு டிரைவிங்கே தெரியாது, நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு செவத்துல விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கத்துக்கிட்டேன், கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். அஜித் சார்ட்ட கேட்டா அவரே கத்து கொடுத்துருப்பாரு சார். இல்லை வேற எல்லாத்துக்கும் கார் வாங்கிட்டு கொடுத்த விட போய் கார் ஓட்ட கத்துக்கிட்டா ரொம்ப டூ மச் இல்லையா?